ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரமே நம்ம சரவணனுக்கு மனைவியாக வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசையோடு தான் நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் எங்கடா கேப் கிடைக்கும், நம்ம வச்சு செய்யலாம் நம்ம ரம்யாவை அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா எப்படியும் நான் சேர்ந்து வாழ்கிறதுக்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கல, என்னுடைய வாழ்க்கை இது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவ்வளோ ஒரு தெளிவான முடிவில் இருக்காங்க நம்ம ரம்யா. இப்போது இந்த நேரத்தில் அவங்களே அவங்களுக்கு வச்சுக்கிட்ட வேட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சாமித்துறையோடைய வீட்டுக்கு விருந்து சாப்பிட்டுட்டு இங்கே எப்படியும் அண்ணன் கார்த்திக் 2 பேருமே வருவாங்க. பிரச்சனையை கலப்பி விடலாம், 2 பேருக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். அதனால் இவங்களுடைய வீட்டுக்கு இனிமேல் வராத சூழ்நிலை நம்ம அண்ணத்துக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி நிறைய கனவுகளோடு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய கனவுகள் எல்லாமே அப்படியே பார்த்திங்கன்னா தலைகீழாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அண்ணன் கார்த்திக் 2 பேருமே பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா எதிர்பார்த்த மாதிரி வீட்டுக்கு வராங்க சாமிதுரை வீட்டுக்கு. ஆனால் பிரச்சனை பண்ணுறதுக்காக இல்லை, ஸ்மூத்தாக பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போது அதே போல் தான் நம்ம சாமித்துறையை பார்த்திங்கன்னா நம்ம அண்ணத்தை எதுவுமே சொல்லலை. ஏன்னா என் அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கா, எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அங்கே நடக்காத சாந்தி முகூர்த்தம் இங்கே என் அப்பா வீட்டில் வச்சு நடந்தால் ரொம்ப சிறப்பாகிறதுக்கும் வம்சம் செழிக்கும் அப்படின்ற மாதிரி சாமித்துறையையே தலைகீழாக கவுத்துட்டாங்க நம்ம அண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் தப்பிக்கவே முடியாத நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா வேதனையில் இருக்காங்க. எப்படா இந்த நைட்டு பார்த்திங்கன்னா எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி முடிவுலையும் முயற்சிலையும் இருக்காங்க. இதனால் நம்ம அண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எப்படியும் நம்ம அண்ணன் பேச்சு கேட்கவும் போகிறதில்ல. அதே போல் இன்னொரு பக்கம் நம்ம சரவணனுடைய பேச்சையும் நம்ம ரம்யா கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா பிரச்சனையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் நம்ம சாமிதுரை பார்த்திங்கன்னா எப்படியாவது பூ பழம் அல்வாலாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நானே போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாமிதுரை சொல்லும்போது நம்ம சரவணன் பார்த்திங்களா, நீ எங்கே போவேன்னு எனக்கு தெரியும், நேராக பாட்டில் கடைக்கு தான் போகுவேன், சரக்கு தான் அடிச்சுட்டு வருவேன், ஒழுங்கு மரியாதை போயிட்டு உள்ள ரூமெல்லாம் க்ளீன் பண்ணு, ஃபஸ்ட்டு இந்த வேலையை ஆரம்பியே அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. நானும் போயிட்டு டெக்கரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அண்ணன் எதுக்காக சாமிதுரையோடைய வீட்டுக்கு போகணும், ரம்யாவும் சரவணனும் போனால் என்ன போகட்டுமே அப்படின்ற மாதிரி நம்ம சண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கவலையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் விஷயமே புரியுது. அண்ணன் போயிருக்கா அப்படின்னா, கார்த்திக் கூப்பிட்டுட்டு போயிருக்கா அப்படின்னா ஏதாச்சும் அதில் விஷயம் இருக்கும். அண்ணன் சிறப்பாக தான் செஞ்சு முடிச்சுட்டு வருவா, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாவா, அண்ணன் ஏதாச்சும் செஞ்சால் அதில் ஏதாச்சும் ஒரு கணக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா மனசை தேத்திக்கிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம செண்பகவல்லியுடைய கோபம் தான் பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி இருக்க போகுது. ஏன்னா என் மருமகளும் மகனும் ஆசையாக விருந்து சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க, நீ எதுக்காகடி பின்னாடியே போன அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணத்தை தான் நோண்ட போகிறாங்க, அண்ணத்தை தான் கேள்வி கேட்க போகிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம செண்பகவல்லியுடைய பிரச்சனை இனிமேல் அதிக அளவில் இருக்க போது. நம்ம ரம்யா கொடுக்குற டார்ச்சரை விட நம்ம செண்பகவல்லியுடைய டார்ச்சர் தான் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்க போகுது. நம்ம அண்ணத்துக்கு எல்லாத்தையும் தாண்டி எப்படி தான் இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர போகிறாங்க நம்ம அண்ணன் அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.